ஒரே சைட் டிஷ் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். டேஸ்டாகவும் இருக்கும். 2 விசில் ரெடியும் ஆயிடும். இதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை காய வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மஞ்சள் கிழங்கு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லாட்டி மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்ல ஒரு வதக்கி விட்டுட்டு இந்த பருப்பு என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது நம்ம பாசிப்பருப்போட நார்த் இந்தியன் கசின். இப்ப கூடவே கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து, உப்பு, கொஞ்சமா சாம்பார் மிளகாய் தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு கலக்கி 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா குழைய வெந்து ரெடியா இருக்கும். இப்ப இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வெங்காய தாள் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்த்தா டேஸ்டா இருக்கும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் தூவிட்டு சிட்டிகை கரம் மசாலா தூள் சேர்த்தீங்கன்னா கம்மன் தால் தயார். இதை நம்ம ஊர் பருப்பு எதுல வேணாலும் நீங்க செய்யலாம். நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.